வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் வசியத்திற்கு பயன்படுத்தும் 2 அபூர்வ தாந்திரீக பொருட்கள் பற்றி பார்ப்போம். ஒன்று குள்ளநரி கொம்பு. இதை ஷியா சிங்கி என அழைக்கப்படும். இது வீட்டில் இருக்க சொத்துக்கள் சேரும் மற்றும் பண வரவுகள் என்றும் இருந்து கொண்டே இருக்கும். இயற்கையாக இறந்த குள்ளநரியின் சிறு கொம்பை இது எல்லா குள்ளநரிக்கும் இருக்காது. ஆகவே உண்மையாக இது கிடைப்பது மிகவும் கடினம். ஆனால் பலர் உபயோகித்து வெற்றி கண்டது இது குறிப்பாக வடநாட்டு தலைவர்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள் அனைவர் வீட்டிலும் இது கட்டாயமாக இருக்கும். பணம் வைக்கும் இடத்தில் சிகப்பு துணியால் முடிந்து வைத்து விட வேண்டும். இதற்கு சாமானியர்கள் செய்யும்படியான வேறு எந்த பூஜையும் முறைகளும் தேவையில்லை. சொத்துக்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், புதிய சொத்து சேர்க்க ஆசைப்படுவர்கள் இது பெரிய வரப்பிரசாதமாகும். மேலும் இதை தலைமுறையாக பத்திரப்படுத்தி நம் சன்னதி வளர உபயோகிக்கலாம். உண்மையானது கிடைக்க பெற்றோர் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மற்றொன்று பில்லிகாஜர் என அழைக்கப்படும் பூனையின் தொப்புள் கொடி. பொதுவாக நம் முன்னோர்கள் கூற்றுப்படி தளிச்சன் பிள்ளையை தொப்புள் கொடியை தகப்பன் தாயத்தாக அணிந்து வரும் முறை பற்றி அனைவரும் அறிந்திருப்போம். அதுபோல பல மடங்குதான் ஆகர்ஷணம் செய்யக்கூடியது பில்லிகாஜர். பூனையானது தனது குழந்தை பிறந்தவுடன் அதன் நாபியை தின்றுவிடும். இதை எடுப்பது மிக சிரமம். ஆனால் அந்த காலத்தில் பிரத்யேகமாக சிலரை இதற்கென்று வைத்திருப்பார்களாம். அவர்களுக்கு பூனை குட்டியிடும் முன்பு கொடுக்கும் சப்தங்கள் மூலம் அதன் பிரசவ நிலை தெரிந்து பின்பு குட்டிக்கும் தாய்க்கும் சிரமம் இல்லா வண்ணம் எடுத்து பக்குவப்படுத்தி உள்ளார்கள். இப்படி செய்பவர்கள் இப்போது சீனாவில் இருப்பதாகவும் கேள்வி. திபெத், தாய்லாந்து போன்ற ஊர்களில் மாந்திரீகம், தாந்திரிகம், செய்வினை போன்றவர்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். நன்றி.